நீங்க பேராயர் ஃபுல்டன்ஸ் சொல்வார், லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்திலிருந்து கரசேனர் பகுதியிலே பேய் பிடித்த ஒருவன். நீங்க பைபிள்ல நிறைய இருக்குது. ஆனா உளவியல் அறிஞர்கள், சைக்காட்ரிஸ்ட், அவங்க சொல்றாங்க நிறைய மனநோயாளிகள் வராங்க. இது மனநோயா, இது சாத்தான் கோளாறா? சில அருட்தந்தையர் கூட சொல்லுவாங்க, யாராவது பேய் பிடிச்சிருக்குன்னா இது பேய் இல்லைங்க, இது மனநோயின்னு சொல்லுவாங்க. கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கும். அப்ப ஒரு உளவியல் அறிஞர் சொல்றாரு, ஒரு ஆளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னா அங்கே 3 அடையாளங்கள் இருக்கும். நல்லா கவனிங்க. சாத்தான் ஒரு இடத்துல இருக்கிறான் என்றால் அவனுக்குள்ளே 3 அடையாளங்கள் இருக்கும். இந்த 3 அடையாளங்கள் எங்கு இருக்கிறதோ அங்கே சாத்தானுடைய ஆட்சி. யாரு? உளவியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த கரசேனர் பகுதியிலே லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து அந்த 3 அடையாளங்களும் இருக்கிறது. பேய் பிடித்தவனிடம் 3 அடையாளங்கள் இருக்கிறது. இன்னைக்கு நாங்கெல்லாம் கடவுளை சார்ந்தவர்களா சாத்தானை சார்ந்தவர்களா? இந்த 3 அடையாளங்களை நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். முதல் அடையாளம் என்ன? அந்த பேய் பிடித்தவன் எப்படி இருந்தான்? 26, 27 வசனத்தை வாசிங்க. பாத்தீங்களா? பேய் பிடித்தவர் ஆடை அணிவதில்லை. நீங்க இந்த உலகத்துல, இந்த சமுதாயத்துல ஒரு மனுஷனுக்கோ இந்த சமுதாயத்துக்கோ பேய் பிடிச்சிருக்குன்னா நிர்வாணம் அதன் முதல் அடையாளம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நிர்வாணம். ஒரு அம்மா நல்லா இருப்பாங்கங்க, நல்ல சேலெல்லாம் கட்டி அடக்க உடக்கமா இருப்பாங்க. ஆனா எப்ப தீய ஆவி உள்ள வந்துருச்சோ அவங்க ஆடைகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏனென்றால் தீய ஆவி ஒரு இடத்துல இருக்குன்னா அதனுடைய அடையாளம் என்ன? நிர்வாணம். இன்றைக்கு இந்த சமூகத்தில் எங்கும் நிர்வாணம். பேப்பர்ல, பத்திரிகையில மட்டும் அந்த காலத்துல, டிவியில அந்த காலத்துல, இப்போது அதிகமாக பார்க்கப்படுகிற சமூக வலைத்தளம் எல்லாம் ஆபாச வலைத்தளம். ஆபாச படங்களை பார்ப்பது என்பது இன்றைக்கு சமூகத்தில் ஒரு பழக்க வழக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, சிறுவர் சிறுமிகளும் கூட. ஆபாச படம்னா என்ன? மற்றவர்களுடைய நிர்வாணத்தை பார்ப்பது. மற்றவருடைய நிர்வாணத்தை பார்க்கறதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன்னா நல்லா கவனிங்க, மிஜிகொரியில அன்னை மரியாள் காட்சி கொடுத்தாங்க. அந்த மிஜிகொரியில இன்றைக்கும் மரியாள் பல்வேறு செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அங்கே குருவானவர் பாவ சங்கீர்த்தனத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு கணவன் மனைவி பிள்ளையை கூட்டிட்டு வராங்க, மகனை கூட்டிட்டு வராங்க. மகன் 5ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவனை கூட்டிட்டு வந்து அப்பா அம்மா சொல்றாங்க, ஃபாதர், போன வருஷம் வரைக்கும் நல்லா படிப்பான், கிளாஸ்ல அவன் தான் ஃபர்ஸ்ட், 9 மணிக்கு ஸ்கூல்லாம் 8:30 போயிடுவான், நல்ல சுறுசுறுப்பாப்பான், நல்லா சாப்பிடுவான், நல்லா இருக்கான். ஆனா இந்த ஒரு வருஷமா பாருங்க, ஸ்கூலுக்கு போக மாட்டேங்கிறான். அவனுக்கு சாப்பாடு பிடிக்கல. கிளாஸ்ல அவன் தான் கடைசி, எல்லா பாடத்திலையும் ஃபெயில் ஆகிறான். என்ன ஆச்சுன்னே தெரியல. டாக்டர்கிட்ட கூட்டு போனோம், எக்ஸ்ரே எடுத்தாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க, ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. மனநல மருத்துவர்கள்ட்ட கூட்டு போனோம், அவங்களும் ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. ஏன் எங்க பையன் இப்படி ஆனா, எதுக்கு இவனுக்கு இப்படி ஆச்சு எங்களுக்கு தெரியல. அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறாங்க. அந்த ஃபாதர் சொல்றாரு, அந்த பையனை வெளியே அனுப்பிடுங்கன்னு சொன்னார். வெளியே அனுப்பிட்டு அப்பா அம்மா உட்கார வச்சு அவங்கள்ட்ட கேட்டாரு, நீங்க ஆபாச படம் பார்ப்பீங்களா, நீங்க ப்ளூ ஃபிலிம் பார்ப்பீங்களா? உடனே ஒரு 2 பேரும் சொன்னாங்க, ஆமா பார்க்குறோம், இதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க என்ன சின்ன பிள்ளைங்களா? நாங்க பெரிய ஆட்கள், நாங்க பெரியவங்க, நாங்க பார்க்கறதுல என்ன தப்பு இருக்கு? என் கணவனுக்கு மனைவிக்கும் நல்ல தாம்பத்திய உறவு இருக்க வேண்டும், கணவனுக்கு மனைவிக்கும் நல்ல அந்யோன்யம், அதுக்காக நாங்க பார்க்கிறோம், இதுல என்ன தப்பு இருக்கு? ஃபாதர் சொன்னார், உங்க பையன் இப்படி தருதலையா மாறினதுக்கு காரணம் நீங்க ஆபாச படம் பார்த்ததுனாலதான். என்றைக்கு ஆபாச படம் பார்க்க ஆரம்பித்தீர்களோ அன்றையிலிருந்து உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் திருமண உறவுக்குள்ளே அஸ்வமதேயு என்கிற பேய் வந்து விட்டது, சாத்தான் வந்து விட்டது.
ஏனென்றால் நிர்வாணம் என்பது நம்முடைய முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் சொல்வார். புனித 2ஆம் ஜான் பால் தொடக்கத்தில் எப்படி இருந்தது? ஏன்னா இயேசுட்டு வந்து கேட்பாங்க, மத்தேயு நற்செய்தி 19ஆம் அதிகாரத்தில், என் மனைவியை டைவர்ஸ் பண்ணிடலாமா? ஏன்னா இன்னைக்கு 10 கல்யாணம் முடிஞ்சாச்சுன்னா 4 கல்யாணம் டைவர்ஸ். 4 கல்யாணம் இன்னைக்கு டைவர்ஸ். நீங்க மறை மாவட்டத்தில் போய் பாருங்க, நிறைய டைவர்ஸுக்கு அப்ளிகேஷன் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. 10 கல்யாணத்தில் 4 கல்யாணம் டைவர்ஸ். முன்னாடிலாம் அப்பா அம்மா தோட்டத்தை விற்று, வீட்டை விற்று, நிலத்தை விற்று, பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அப்பா என் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன்ப்பா, எதை வித்துனாலும் என் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டேன்ப்பா. இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாத்தையும் வித்து பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்தா கூட மனசுக்குள்ள ஒரு பயம். என்ன தெரியுமா? இவ எப்போ ஓடி வந்துருவாளோன்னு பயமா இருக்கு. இவ போனவ எப்போ ஓடி வந்துருவாளோ, எப்போ சண்டை போட்டு ஓடியாந்துருவாளோ பயம். எவ்வளவு நாளைக்கு ஒன்னா இருப்பாளோ, கல்யாணம் முடியும் போதெல்லாம் பயம். இது எத்தனை நாளைக்கு சேர்ந்து இருக்க போது தெரியலையே. இன்னைக்கு நமக்கெல்லாம் இருக்கு. அப்ப இயேசுட்ட கேட்டாங்க, டைவர்ஸ் பண்ணலாமா? அப்ப இயேசு சொன்னார், தொடக்கத்தில் டைவர்ஸ் கிடையாது, தொடக்கத்தில் அப்படி இல்லை. இப்போ உங்க மனசு கல்லாகி போய்விட்டது இயேசு சொல்வார். புனித ஜான் பால் சொல்கிறார், தொடக்கத்தில் எப்படி இருந்தது? அதான் அவருடைய பதில். தொடக்கத்திலே ஆதி நிர்வாணா, முதல் நிர்வாணம். நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல் நிர்வாணம் என்ன? ஆதாம் ஏவாளும் ஆடை இல்லாமல் இருந்தார்கள். ஆண்டவருடைய கரம் பிடித்து நடந்தார்கள். ஆனா வெட்கம் இல்லை. அவரு கேவலமா இல்லை. ஏனென்றால் நிர்வாணம் என்னால் என்னன்னே தெரியாம இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம சின்ன குழந்தைங்க, நம்ம பிறக்கும் போது யாராவது ட்ரெஸ் போட்டு பிறக்கமா? இல்லை. நிர்வாணமாய் பிறக்கிறோம், நிர்வாணமாய் வளர்றோம். ஆனா அது அவமானம் இல்லை. நம்ம தான் சொல்றோம் சேம் பப்பி சேம் சொல்றோம். ஆனா பிள்ளைகளுக்கு அதை பத்திலாம் நிர்வாணம் என்பது அவமானமும் அல்ல, கேவலம் அல்ல. நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போ நிர்வாணம் நமக்கு அவமானம் ஆகிறது? எப்போ ஆதாமும் ஏவாளும் அவர்கள் பாவத்தினால் கண்கள் திறந்ததோ அப்போது நிர்வாணத்தை உணர்ந்தார்கள், ஆடை உடுத்தி கொண்டார்கள். அவர்கள் இலை தலைகளை வைத்து, மிருகங்களுடைய தோள்களை வைத்து ஆடைகளை உடுத்தி கொண்டார்கள். சரியா? நிர்வாணம் மறைக்கப்பட்டு விட்டது. நம்ம வளர்றோம், 3வது வகுப்பு, 3 வயசு 4 வயசு வரும்போது ஆடை உடுத்தி கொள்கிறோம். அதுக்கப்புறம் யாரும் நிர்வாணமாக இருக்கிறது இல்லை. ஆனால் அதற்கு பின்னால் எப்போது ஒரு பெண் நிர்வாணமாகிறாள், எப்போது ஒரு ஆண் நிர்வாணமாகிறாள்? ஒரு பெண் தன் கணவன் முன்னால் நிர்வாணமாகிறாள். ஒரு ஆண் தன் மனைவி முன்னால் நிர்வாணமாகிறான். அது அவமானம் இல்லை, அது கேவலம் இல்லை, அது ஷேம் இல்லை. ஏனென்றால் ஒரு ஆணினுடைய நிர்வாணம் தன் மனைவிக்கு சொந்தம், ஒரு மனைவியினுடைய நிர்வாணம் தன் கணவனுக்கு சொந்தம். அது தவிர நிர்வாணத்தை ஆண்டவர் அனுமதிக்கல. கணவன் மனைவி மட்டும்தான். ஆதாம் ஏவாளிடமிருந்து அதே நிர்வாணம் கணவனுக்கும் மனைவி. இன்னொருடைய நிர்வாணத்தை பார்ப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, அது பாவம். ஒரு ஆண் யாருடைய நிர்வாணத்தை பார்க்க முடியும்? மனைவியினுடைய நிர்வாணத்தை பார்க்கலாம். ஒரு பெண் தன் கணவனுடைய நிர்வாணம். அது அல்லாமல் மற்ற எல்லாம் பாவம். ஆபாச படத்தில் என்ன நடக்கிறது? இன்றைக்கு உலகத்திலே பல்லாயிரம் கோடி ரூபாய் இந்த ஆபாச படங்கள் தயாரிக்கிறதுக்கு இன்றைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்கு. இன்ஸ்டாகிராம், இன்னும் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்லாம் அந்த இன்ஸ்டாகிராம் வச்சிருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ங்கிற ஆப்பை வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் இதை தப்பாலாம் பயன்படுத்த மாட்டோம். இது எப்படின்னா, குழியை வெட்டி வச்சுக்கிட்டு நான் குழியிலலாம் விட மாட்டேனே, நான் ரொம்ப செடியா இருப்பேனே, ஒரு நேரம் விழமாட்டேன், இன்னொரு நேரம் விழுந்துருவலா. அது இன்ஸ்டாகிராமா இருக்கலாம். அதுபோல சில சமூக வலைத்தளங்கள் இருக்கிறது. சிறு பிள்ளைகளும் 4வது 5வது படிக்கிற பிள்ளைகள் கூட சமூக வலைத்தளங்களில் இருக்கிறார்கள். படிக்கிறான் இன்ஜினியரிங். நல்லா கவனிங்க. இந்த உலகத்தை தான் ஆளுகை செய்து கட்டி வைத்திருக்கிறான். அதுக்குள்ள இருக்கிற நாமும் நம்முடைய பிள்ளைகளும் எப்படி அடிமைகளாக இருக்கிறார்கள் பாருங்க. பிஇ படிக்கிறான், 2வது வருஷம் படிக்கிறான், சிறைச்சாலையில் வந்து கிடக்கிறான். அவன் அடிக்கடி தற்கொலை பண்ணணும்னு முயற்சி பண்றான். அதனால என்கிட்ட பேச கூட்டிட்டு வந்தாங்க அந்த பையன். அவனுக்கு என்னன்னா, அவன் பிஏ படிக்கிற ஒரு பொண்ணை லவ் பண்றான். ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிற பொண்ணு லவ் பண்றான். 2 பேரும் இன்ஸ்டாகிராம்ல சந்திக்கிறாங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோல 2 பேரும் வீடியோ போட்டு பேசுறாங்க. ஏன்னா இப்ப பழக்கங்கள் என்று சொன்னால் அந்த பழக்கம் வார்த்தையிலே மட்டும் இருப்பதில்லை,
அந்த பழக்கம் என்பது காதலாக மட்டுமில்லை, அது காமமாக மாறுகிறது. அப்ப அந்த பையன் அந்த பொண்ணுட்ட உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறான். அந்த பொண்ணு பேசுது. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பெண்ணினுடைய நிர்வாணத்தை இவன் பார்க்க ஆசைப்படுறான். அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறான், நீ காமி, உன் ட்ரெஸ்ஸை கழட்டி காமிங்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு அவன்கிட்ட பேசல, வேற ஒரு ஆள்கிட்ட பேசும்போது இவன் சொல்றான், நீ என்கிட்ட மட்டும்தான் பேசணும், இல்லைன்னா உன் வீடியோவை எடுத்து வச்சிருக்கேன், நான் நெட்ல போட்டு விட்டுருவேன், நீ உன் நிர்வாணத்தை காமிச்சிய நான் நெட்ல போட்டு விட்டுருவேன். அவன் சொன்னா அதெல்லாம் நடக்காது, ஒன்னு எனக்கு பிடிக்கலைங்கிறான். அவன் என்ன பண்ணிட்டான், ஒரு 4-5 பையங்கள்கிட்ட ஃபோன் நம்பரை கொடுத்து நீ அவளுக்கு ஃபோன் போட்டு நெட்டில் நாங்கள் உன்னைய பார்த்தோம், நெட்டில் பார்த்தோன்னு சொல்லுங்கடான்னு சொன்னோன்னே எல்லாரும் அவளுக்கு ஃபோன் பண்ணி உன் வீடியோவை நெட்டில் பார்த்தோன்னு சொன்னேன். அந்த பிள்ளை உண்மையிலே நம்பிருச்சு, நம்முடைய நிர்வாணத்தை பார்த்துட்டாங்க சொல்லி மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிச்சு அந்த பொண்ணு செத்து போச்சு. அப்போ ஜட்ஜு கேட்குறாங்க அந்த பொண்ணுகிட்ட, என்னம்மா என்ன நடந்துச்சு? அப்போ சாகிறதுக்கு முன்னாடி மரண வாக்குமூலம் கொடுக்குது. அவன் என்னைய என் வீடியோவை நெட்டில் போடுறோம்னு சொன்னான். 4 பேர் பார்த்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, எனக்கு அவமரியாதை ஆகிப்போச்சு, இனிமேல் சமுதாயத்தில் எப்படி நம்ம வெளியே நடமாட எனக்கு பயமாயிடுச்சு, வாழ்றதுக்கு ஆசை இல்லை, மண்ணெண்ணை ஊற்றி நான் தீ குளிச்சுட்டேன். அவன் செத்து போயிட்டான். அந்த பொண்ணு இவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். இவன் பிஇ படித்து இன்ஜினியர் ஆகணும், அந்த பிள்ளை பிஏ படித்து எம்ஏ படித்து ஐஏஎஸ் ஆகணும். அவன் செத்து போயிட்டா, இவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். எங்க மாறி போச்சு பாருங்க. அவனுக்கு அதை விட இன்னொன்று என்ன தெரியுமா, அந்த பையன் காலேஜ் படிக்கிற பையன், செகண்ட் இயர் பையன். அவன் சொல்றான், இந்த பிள்ளை இறந்து போனது மட்டும் எனக்கு பயம் இல்லை, என் செல்போன்ல இன்ஸ்டாகிராம்ல திருமணமான பெண்கள் 40 பெண்களுடைய இன்ஸ்டாகிராம்ல பழகி அவர்களுடைய நிர்வாணம் என் மொபைல் இருக்கு. இன்னைக்கு ஜட்ஜோட மேசையில் அது இருக்குது. அதை திறந்து பார்த்தால் நிச்சயமாக எனக்கு தூக்கு தண்டனை உண்டு. அதனாலதான் நானே சாக ஆசைப்படுகிறேன், நான் தற்கொலை செய்ய போகிறேன். பாருங்க, எங்கேயோ நடக்கிறது இல்லை இது. இது எங்க கொண்டு போய் விடுறது பாருங்க. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க திருடுவதற்கும் அழிப்பதற்கும் கொல்லுவதற்கும் அன்றி சாத்தான் எதற்கு வரமாட்டான். இப்ப நீக்க மறை இன்றைக்கு நிறைஞ்சிருக்கு பார்க்கிறோம் எல்லா இடத்திலும். முன்னாடி பாருங்க, சமூக விரோதிகள் ஒரு ஊர்ல இருப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, அவங்க சண்டை போடுவாங்க, ஒருத்தரை வெட்டுவாங்க, குத்துவாங்க. சமூக விரோதிகள் கற்பழிப்பார்கள். இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் நடக்குதுங்க. சமூக வலைத்தளங்களை வாட்ஸ்அப்ல வீடியோ பாருங்க. பள்ளிக்கூடத்தில் பொம்பளை பிள்ளைங்க தண்ணி அடிக்குது, பள்ளிக்கூடத்தில் பையன் வாத்தியார கத்தியால குத்துறான், பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொண்ணு இன்னொருத்த கற்பழிக்கிறான், பள்ளிக்கூடத்தில் 9வது பிள்ளை கற்பமாகுது. என்ன நடந்துகிட்டு இருக்கு? எங்கேயோ இல்ல, நம்முடைய பிள்ளைகள். நாம் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா, நாம் சாத்தானை சார்ந்தவர்களாக இருக்கிறோமா? அடிப்படையான கேள்விதான். அப்ப இந்த சமூகம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பம், நம்முடைய தலைமுறை எல்லாம் சாத்தானை சார்ந்தவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய ஆபத்தான ஒரு அடையாளமாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். நீங்க அதே லூக்கா நற்செய்தியில 8ஆம் அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து அடுத்த பகுதியாக பார்க்கிறோம். சாத்தானுடைய 2வது அடையாளம் என்ன? ஒன்று நிர்வாணம். இன்னைக்கு உலகம் பூராம் அதுதான் உலகம் பூராம் இருக்கு. நீங்க வெப்சைட்ல அதிகமாக பார்க்கிற எந்த வெப்சைட்டு அப்படி சொன்னா ஆபாச படங்கள் தான். மிகப்பெரிய ஆபத்தை இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. 2வது அடையாளம் என்ன? லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். பாருங்க, இதே இது மார்க்கு நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்கள் என்னன்னா, எத்தனை பேர் அவனை சங்கிலியால் கட்டினாலும் அடித்து நொறுக்கி விடுவான். சாத்தானுடைய ஆட்சியினுடைய 2வது அடையாளம் என்ன தெரியுமா? வன்முறை. பொறுமை கிடையாது, சகிப்புத்தன்மை கிடையாது, எல்லாவற்றிலும் வன்முறை. இந்த வன்முறை என்பது அந்த பேய் பிடித்தவனுக்கு 2வது அடையாளமாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த சமூகத்தில் வன்முறை அதிகமாக இருக்கிறது.
எந்த அளவுக்கு சொன்னா தமிழ்நாட்டில் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க, நீங்க வன்முறை ஒரு ஜாதிக்கு ஜாதிக்கு நடக்கலாம், வன்முறை ஊருக்கு ஊருக்கு நடக்கலாம். தமிழ்நாட்டில் என்ன சட்டம் தெரியுமா? குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம். குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம் 2005. ஒரு குடும்பத்தில் வன்முறை நடக்கிறது, அந்த குடும்பத்தினுடைய வன்முறையை தடுக்க வேண்டும் சட்டம் நாட்டில் இருக்குது, வழக்குகள் பதியப்படுகிறது. அப்ப குடும்பமே வன்முறையான குடும்பமா இருது. மகனும் மாமியாரும் சேர்ந்து மனைவியை தீ வச்சு கொளுத்துறது, அடிச்சு விரட்டுறது, கணவன் குடிச்சிட்டு வந்து மனைவியை அடிக்கிறது, வன்முறை வெளியே தெரியாம இருக்கிறது. ஆனால் குடும்பங்களிலே வன்முறை, குடும்பத்திலே மட்டுமல்ல. இன்றைக்கு பாருங்க, ஒரு 7-8 வருஷமா இந்தியாவில் எங்க பார்த்தாலும் வன்முறை. நீ மாட்டுக்கறி சாப்பிட்டியா, அடிச்சு கொல்லு, அவனை ரோட்ல அடிச்சு கொல்லு. நீ இந்த மொழி பேசுவியா, பேச மாட்டியா, அவனை அடிச்சு கொல்லு. நீ இந்த மதத்தை சார்ந்தவனா, அவன் கடையெல்லாம் தீ வச்சு கொளுத்து. வீட்டெல்லாம் பேப்பர்ல பாக்குறோம், கடைகளை பூரா இடிச்சு தள்ளுறதும், வீடுகளை பூரா தீ வைக்கிறதும், ஒரு குறிப்பிட்ட ஜாதி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ரோட்ல போட்டு அடிச்சு கொள்றதும் வன்முறை நாடாக மாறி கொண்டிருக்கிறார். இந்த வன்முறை யாருடைய உள்ளத்திலாம் இருக்கிறதோ, எதுக்கு எடுத்தாலும் கோபம், ஆத்திரம், 2ல் 1 பார்த்து தீர்வேன். இந்த வன்முறை என்பது சாத்தானின் முக்கியமான அடையாளம். இயேசு அமைதியாக இருந்தார், இயேசு அமைதியாக இருந்தார். அதனால எப்பவுமே சொல்லுவோம் பாருங்க, சிலுவை பாதையை பக்தியா செய்யறோம். சிலுவை பாதை நம்மள மாதிரி யாரும் பக்தியா செய்ய முடியாது. அதுல குறிப்பா பெரிய வெள்ளிக்கிழமை வந்துருச்சுன்னு பாத்துக்கோங்களேன், பயங்கரமான கூட்டம் இருக்கும் கோயில்ல. கிறிஸ்துமஸுக்கு அந்த கூட்டம் இருக்காது, ஈஸ்டருக்கு கூட்டம் இருக்காது. பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கோயில்ல பயங்கரமான கூட்டம் இருக்கும். ஏன்னா எல்லாரும் சிலுவை பாதை செய்யணும். அப்ப ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் முழங்கால் போட்டு, திவ்ய இயேசுவே உம்மை ஆராதித்து வணங்கி நன்றி எறிந்த ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். அதை என்றால் பாரமான சிலுவையை சுமந்து பயங்கர பாட்டு உருக்கமா இருக்கும், பயங்கரமா எல்லாருமா. அது முடிஞ்சு எங்கள் மேல் தயவாயிரம் சுவாமி, அப்படியே எங்க பார்த்தாலும் ஒரே உருக்கம், சோகம், பயங்கர பக்தியா இருக்கும். அந்த சிலுவை பாதையில அப்படி ஒன்றிச்சு போய் இருப்போம் எல்லாரும், இல்லையா? ஆனா இந்த சிலுவை பாதைக்கு நம்ம வீட்டில் நடக்கிறதுக்கு சம்பந்தம் இருக்கா? சிலுவை பாதைக்கும் நம்முடைய குடும்பத்தில் நடக்கிறதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? சிலுவை பாதையை சிலுவை பாதையா பண்ணணும், பக்தியா பாடணும், அதோட சரி, அவ்வளவுதான். ஏன்னா நீங்க இப்போ கோயில் முடிஞ்சு வீட்டுக்கு போறீங்க வச்சுக்கூட, வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்காரர் வீட்டில் உட்காந்துக்காரு, கோயிலுக்கு வரமாட்டார், அவர் வீட்டில் உட்காந்துருப்பார். போன உடனே கேட்காரு, இவ்வளவு நேரம் நீ எங்க போன? கோயிலுக்கு தானே போன. கோயில் எப்பவுமே முடிஞ்சிருச்சு, நீ எங்க போன சொல்லு, நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, நீ எங்க பல்ல காமிச்சுக்கிட்டு இருந்த சொல்லு. நான் எங்கடா பல்ல காமிச்சேன்? கோயில். நீங்க சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. கொஞ்ச நேரம் பொறுமையா சொல்லுவோம். அந்த ஆளை திரும்ப திரும்ப இல்லாததெல்லாம் சொல்வார். நமக்கு நடந்ததை சொன்னா கூட கோபம் வராது, ஆனா இல்லாததை சொன்னா வரும் பாருங்க ஒரு கோபம். அந்த பேல இந்த பேல, அவனை இவனை, நான் எங்கல போல ஏல ஆகும் அந்த ஒரு கோபம். வீட்டில் சண்டை நடக்கும், என்னென்ன நடக்கணுமோ எல்லாம் நடக்கும். இது சிலுவை பாதையில் எத்தனாவது ஸ்தலம்? இது சிலுவை பாதையில் எத்தனாவது ஸ்தலம்? அப்படிலாம் நாங்கள் என்னைக்கு யோசித்திருக்கோம் சாமி? இது சிலுவை பாதையில் எத்தனாவது ஸ்தலம்? முதல் ஸ்தலம். அநியாயமாக தீர்ப்பிடுறது. அதை படத்தில் பார்க்கும்போது உண்மையிலே பயங்கர உணர்ச்சி, இயேசு அநியாயமாக தீர்ப்பிட்டாங்களாப்பா. ஆனால் வீட்டில் போய் அதே தான் நடக்குது. நம்மகிட்ட இல்லாத சொல்லும் போதும், நம்ம செய்யாத செய்யும் போதும் என்ன கோபம், என்ன ஆத்திரம் வருது. அதனாலதான் முதல் ஸ்தலத்திலே வண்டி பிரேக் டவுன் ஆகி கிடக்கு. இன்னும் 13 ஸ்தலம் இருக்கு, நம்ம போகவே இல்லை நம்ம வாழ்க்கையில. அதனாலதான் நம்முடைய வழிபாடு ஒன்றும் வாழ்வு ஒன்றுமாக இருக்கு. வீட்டில் ஒரே வன்முறை, அடித்தடி. இயேசு அநியாயமாக தீர்ப்பிட்ட போது ஒரு வார்த்தை பேசினாரா? அவர் பைத்தியக்காரர், நம்ம விவரமானவங்களா? அவர் அநியாயமாக தீர்ப்பிடுகிற போது ஒரு வார்த்தை பேசினாரா? 14 ஸ்தலத்திலும் பேசவில்லை, அமைதியாக இருந்தார். முடியுமா நம்மளால? எந்த குடும்பத்தில் இந்த அமைதி இருக்கிறதோ அங்க சண்டை இருக்காது, அங்க டைவர்ஸ் இருக்காது, அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது. என்ன நடந்தாலும் இயேசுவை போல நான் தந்தையின் மகிமைக்காக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா முடியலையே. 40 வயசுல பிரஷர் வந்துருத, 45 வயசுல சுகர் வந்துருத. ஏன்? கோபம், ஆத்திரம், டென்ஷன், படபடப்பு.
இதுதான் வன்முறையின் அடையாளம், இதுதான் சாத்தானின் அடையாளம். எங்கேயோ முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு சாத்தான் ஆடும் நினைக்காதீங்க. நமக்குள்ளே அந்த இயல்புகள் இருக்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மூன்றாவது அடையாளம் என்ன? அதே பகுதியில் வாசிக்கிறோம், பிளவுபட்ட ஆளுமை. ஆங்கிலத்தில் ஸ்பிளிட்டட் பர்சனாலிட்டி என்று சொல்வார்கள். ஏனென்றால் லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 30வது வசனம், அந்த பேய் பிடிச்சவன்ட்ட இயேசு கேட்கிறார், உன் பேர் என்ன? வாசிங்க, 8:30 வாசிங்க. உன் பேர் என்னன்னு இயேசு கேட்கிறார். அந்த பேய் சொல்லுது லேகியோன். லேகியோன் நாங்கள் பலர், நான் ஒரு ஆள் இல்லை, அந்நியன் மாதிரி பலர். பலர், ஒரு ஆள் இல்லை. எப்போ சிரிப்பேன் எப்போ அழுவேன்னு தெரியாது. வீட்டில் ஒரு மாதிரி இருப்பேன், வெளியே ஒரு மாதிரி இருப்பேன். வீட்டுக்குள்ளே போகும்போது செல்போனில் எல்லாத்தையும் அழிச்சிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவேன். வீட்டை விட்டு வெளியே வரும்போது நான் வேற மாதிரி இருப்பேன். வீட்டுக்காரர்கிட்ட ஒரு நடிப்பு, வெளியே ஒரு நடிப்பு, உள்ள ஒரு பேச்சு, வெளியே ஒரு பேச்சு. சொல்றாரு, கட்டின பொண்டாட்டியை நம்ப முடியல ஃபாதர், கட்டின பொண்டாட்டியை நம்ப முடியல. காரணம் என்ன? நமக்குள்ளே முழுமையான நிறைவான ஆளுமை இல்லை. நாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நடிப்பை வாழ்ந்து கொண்டிருக்கிற, ஒவ்வொரு இயல்பு, ஒரு நிறைவான இயல்பு, உண்மையான இயல்பு இல்லை. நமக்குள்ளே பிளவுபட்ட ஆளுமை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நடிப்பு. இந்த பிளவுபட்ட ஆளுமையோடு இருக்கிறோமே, ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விதமான நடிப்பு, உண்மை பிரமாணிக்கம் இல்லை. என்ன அர்த்தம்? நாம் சாத்தானின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு காரியமாக நாம் யோசித்து பார்க்கிற போது, நாம் கடவுளை சார்ந்தவர்களா இல்லை நாம் சாத்தானை சார்ந்தவர்களா? கடவுளுடைய இயல்பு நமக்குள்ளே இருக்கிறதா இல்ல தீய ஆவியினுடைய இயல்பு நமக்குள்ளே இருக்கிறதா? எல்லாரும் சொல்லுவோமா, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. இன்னும் கொஞ்சம் தூங்குறவங்கலாம் சொல்லுங்க, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. சத்தம் பத்தாது, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விண்ணையும் மண்ணையும். அவங்க சொல்லட்டும். உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த உதடு பிரியாமல் இருக்கிற உதட்டை கொஞ்சம் பிரிங்க பார்ப்போம். உதட்டை பிரித்து கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம். உங்கள் முத்துக்கள் வெளியே உதிராது, உதிர்ந்தால் நாங்கள் வாங்கி கொடுத்துறோம். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். அப்பா பிதாவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இயேசு ஆண்டவரே, எங்கள் மீட்பரே மெசியாவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை போற்றுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். அப்பா பிதாவே. இந்த சைடில் தான் சத்தம் வரும், நடுவில் சத்தம் வரமாட்டாங்க. திரும்ப சொல்லுங்க, அப்பா பிதாவே. ஏன்னா ஃபாதருக்கு பக்கத்தில் இருக்கவங்க பேசி பேசி பழகி இருக்கிறாங்க. தூரம் 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 தூரமா போடுறது எங்கேயோ போய் கிடக்கு. சத்தமா சொல்லுங்க பாப்போம். அப்பா பிதாவே, இயேசுவின் இரத்தத்தால் என்னை கழுவி என்னை தூய்மையாக்கும் உம்முடைய தூய ஆவியானவரால் என்னை ஆட்கொண்டு நிரப்பும். உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை போற்றி புகழ்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன். பகல் முழுவதும் அப்படி சின்ன சின்ன ஜபத்தை சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்றதுக்கு காலையில் ஒரு நேரம் வேணும், மத்தியானம் ஜெபம் பண்றதுக்கு கோயிலுக்கு போகணும் இல்லை. வீட்டில் பாத்திரம் கழுவும் போது, வீட்டை தூக்கும் போது, வேலை செய்யும் போது சின்ன சின்ன ஜெபம். இயேசுவே நன்றி, இயேசுவே போற்றுகிறேன். நீங்க சொல்லி பாருங்க, உங்க ஆத்திரம் கோபம் எல்லாம் போயிடும். உங்க இயல்பே மாறி போகும், உங்க பார்வையே மாறி போகும், உங்க வாழ்க்கையில் அதிகமான மகிழ்ச்சி இருக்கும். ஏன்னா ஆண்டவரை கோயிலில் விட்டுட்டு அடுத்த நாள் கோயிலில் வந்து ஆண்டவரை தேடுறோம். ஆண்டவர் உங்க கூட எப்பவும் இருக்கிறார்களா? அப்ப நீங்க நடந்து போகும்போதும், சாப்பிடும் போதும், வீட்டில் இருக்கும் போதும், இயேசுவே நன்றி, இயேசுவே உம்மை போற்றுகிறேன், இயேசுவே உம்மை அன்பு செய்கிற சின்ன சின்ன ஜபங்கள்
அதுதான் மனவெளிய ஜெபம். இந்த சின்ன சின்ன ஜெபங்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இப்ப இயேசுவின் ரத்தம் நம்மை முழுமையாக கழுவி தூய்மையாக்கி நம்மை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றக்கூடியதாக இருக்கும். இந்த நாளிலே சிறப்பாக நாம் அதற்காக நம்மை தயாரிக்கின்றோம். இன்னொன்று, நான்காவதாக சாத்தானுடைய அடையாளம் என்ன? மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நம்ம சமூகத்தில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமூகத்தில் என்ன பார்க்குறோம்? ரொம்ப வேடிக்கையாக சொல்லுவாங்க, அந்த காலத்தில் வாத்தியாரை பார்த்து பிள்ளைகள் பயந்துச்சு, இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து வாத்தியார் பயப்படுறாரு. அந்த காலத்தில் அப்பா அம்மாவை பார்த்து பிள்ளைகள் பயந்தாங்க, இன்னைக்கு பிள்ளைகளை பார்த்து அப்பா அம்மா பயந்து போறாங்க. கேட்கறதுக்கு வேடிக்கையா இருக்கு. ஆனா என்ன அடையாளம்? இது என்ன அடையாளம்? மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சீடர்களை பார்த்து சொன்னார், மானிட மகன் துன்பப்பட வேண்டும், கொலை செய்யப்பட வேண்டும். அவர் சொல்றார். சொன்ன உடனே பேதுரு என்ன சொல்றாரு? ஆண்டவரே வேண்டாம், இந்த துன்பப்படுறது வேதனைப்படுறதெல்லாம் நமக்கு வேண்டாம், இதெல்லாம் இந்த காரியம் ஆகாது. லைஃப்னா ஈஸி, அது ஈஸியா போகணும், துன்பம்லாம் படக்கூடாது. அப்ப இயேசு அதுக்கு என்ன சொல்லுகிறார்? 23வது வசனத்தை வாசிங்க. 23. என் கண்முன் இல்லாதே சாத்தானே. அப்போ பேதுரு சாத்தானா? நான் உங்களை பார்த்து பேய் பிடிச்சவங்க சொல்லும்போது நீங்க சிரிச்சிருப்பீங்க, அப்படின்னு இருப்பீங்க. இயேசு என்ன சொன்னார்? சாத்தானேன்னு பேதுருவை பார்த்து சொல்றார். திருச்சபையின் முதல் தலைவர். அவன் பேதுரு சாத்தானா? இல்லை, பேதுருடைய எண்ணங்கள் சாத்தானின் எண்ணங்கள். தொடர்ந்து வாசிங்க. இயேசு சொல்லுகிறார், நீ கடவுளுடைய எண்ணத்தை கொண்டுராமல், பாருங்க, மனிதருக்கு ஏற்ற சாத்தானுக்கு ஏற்ற எண்ணம் தெரியுமா? துன்பம் வேண்டாம், கஷ்டம் வேண்டாம், நான் வாட்டில் என் வேலையை பார்க்கணும். நீங்க பிள்ளைகளுக்கு என்ன பிரச்சனை? நீங்க பிள்ளைகளை கண்டிச்சீங்கன்னா பிடிக்காது. நீங்க பாட்டி மாதிரிலாம் இருக்கிறீங்க, உங்க பேரண்ட் அறிவுரை சொல்லுங்க, இப்படி முறைச்சு பார்ப்பான். இந்த கிளவிக்கிற வேலை என்ன? இவன் பார்த்தாலும் படி படி உட்காராத பார்க்காத, இதே வேலையா போச்சு. அம்மா மாதிரி பொம்பளை பிள்ளைய சொல்லுங்க, அங்க போய் வாய் பார்க்காத, செல்போன் எடுக்காத, கீழே வை, உட்காரு, படி. அம்மா மாதிரி சொல்லுங்க, பொம்பளை பிள்ளை உங்களை திட்டும். ஆமா, இவ எப்போ பார்த்தாலும் எங்க அம்மா அப்படித்தான், லூசு எங்க அம்மா, என்னத்தையா சொல்லிக்கிட்டே இருப்பான், நொய் நொய் நொய், அதை பார்க்காத, இதை பார்க்காத, இதை பிள்ளைகளுக்கு பிடிக்காது. ஆசிரியர்களுக்கு ஏன் ஆசிரியர்கள் சொன்னா பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க. ஏனென்றால் நான் என் இஷ்டப்படி நடப்பேன், யாரும் என்னைய ஒன்றும் சொல்லக்கூடாது, என்னை யாரும் கண்டிக்க கூடாது. அதுதான் இயேசு சொல்லுகிறார், இது சாத்தானுடைய எண்ணம். கீழ்ப்படிதல் இல்லை, ஒழுக்கம் இல்லை, யாரும் என்னை திட்டக்கூடாது, யாரும் என்னை கண்டிக்க கூடாது, எப்படினாலும் போவேன். பாருங்க, பையன் கேடிஎம்னு ஒரு பைக் கேட்குறான் அப்பாட்ட. கேடிஎம் பைக். இந்த கேடிஎம் பைக்கு 2 லட்சமா 3 லட்சம் ரூபான்னு நினைக்கிறேன். அப்பா கொத்தனார் வேலை பார்க்காரு. பையன் எனக்கு அதுதான் வேணும்னு நிற்கான். கேடிஎம் பைக் கொடுக்காட்ட நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா ஒரு பிள்ளை, ஒத்த பிள்ளை, ஒன்னியார் ஒத்த பிள்ளை பெற்றுக்கிட்ட சொன்னா நீ தான் அனுபவிச்சு ஆகணும். அது பொம்பளை பிள்ளை ஒத்த பிள்ளை பெற்றுன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை பூரா கஷ்டப்படணும். கேடிஎம் பைக் கேட்கான். அப்பாட்ட பிடிவாதம் பண்ண. அம்மா சொல்லதா, கேட்கால சனியனை வாங்கி கொடுங்களேன், இதை சனியனை வாங்கி கொடுங்க. அவர் இருக்கிற வீட்டை விற்று அவனுக்கு 3-3.5 லட்சம் ரூபாய் கேடிஎம் பைக் வாங்கி கொடுக்காரு. போன மாதம் நடந்தது. அவன் ஏன்னா சனியன் போகிறது தனியாக போகாது பார்த்தீங்களா. எங்கள் டிரைவர் ஒருத்தர் இருக்கான், அவன் பையன் 12ஆம் கிளாஸ் படிக்கிறான். இவன் அவனை வாடா குளிக்க போவோம், அவன் கேடிஎம் பைக் வாங்கிட்டான். இவனுக்கு உட்கார்ந்து போற ஆசை. 2 பேரும் தேசிய நெடுஞ்சாலையில் போறாங்க கேடிஎம் பைக்கில். எப்படியும் குறைஞ்சது 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே தான் போவாங்க. 2 பேரும் போனாங்க. ஒரு கல் தட்டுச்சு, தூக்கி எரிஞ்சுது, அவ்வளோதான். அவன் அங்கே போனான், இவன் இங்கே போய் விழுந்தான். அந்த பைக் வாங்கின அந்த பையன் இடத்தை விட்டு வீட்டை விற்று 3.5 லட்சம் ரூபாய்க்கு பைக் வாங்கி கொடுத்த பையன் ஸ்பாட்லேயே செத்து போனான். அங்கேயே செத்து போனான். இடுப்புக்கு கீழே அடிபட்டுச்சு, எல்லாம் நொறுங்கி போச்சு, அங்கேயே செத்து போனான். பின்னாடி இருந்த பையன் +2 பரீட்சை எழுதணும். அவனுக்கு இந்த கை எலும்பு துண்டா போச்சு. கையெலும்பு துண்டா போய் உடம்பெல்லாம் அரைச்சி அவன் மயக்கம் போட்டு கிடக்கான். ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாங்க. இன்னைக்கும் ஆஸ்பத்திரியில் தான் இருக்கான். அவனுக்கு பெரிய பெரிய கம்பி, கை பூரா கம்பியா நீட்டி விட்டுருக்காங்க, கட்டி தொங்க விட்டுருக்காங்க, கிடக்குறான். ஏன்னா அப்பா சொல்லி கேட்கல.
உனக்கு வேண்டான்னு சொன்னா கேட்க மாட்டான். அப்ப பையன் சொல்லி தான் அப்பா கேட்கணும். எனக்கு யாரும் என்னை கண்டிக்க கூடாது, யாரும் எனக்கு அறிவுரை சொல்லக்கூடாது, நான் நினைச்சது நடக்கணும். அதுதான் சாத்தானின் எண்ணம். இன்னைக்கு எல்லா இடத்துல நடக்கிறது அதுதான். வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரர் எனக்கு சொல்லக்கூடாது, பங்கு சாமியார் எதுவும் சொல்லிடக்கூடாது. சொல்லிட்டா பங்கு சாமியாரை விரட்டிடுவோம். நாங்க சொல்ற மட்டும் தான் பங்கு சாமியார் கேட்கணும். அன்பு சகோதரனை சகோதரியே, சிறு குழந்தைகள் முதலாக நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகள் எல்லா இடமும் சாத்தானுக்கு அடிமை. எனவேதான் இன்றைக்கு நாம் நம்முடைய சமூகத்துக்காக, பிள்ளைகளுக்காக கடமைப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாளோடு கூட சேர்ந்து நாம் அத்தனை பேருமாய் இந்த கட்டுக்களிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையாக, ஆண்டவரை சார்ந்தவர்களாக மாற வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு சவால். நான் மேலிருந்த வாரியா பார்த்துட்டு போனா ஒரு பிரச்சனை இருக்காது, எல்லாம் நல்லா தானே போகுது நினைப்போம். இல்லை, எதிர்காலத்திலே மிகப்பெரிய சவால் இருக்கிறது. இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஏன்னா இன்றைக்கு அடிப்படையா என்ன தேவை, இன்னைக்கு முக்கியமா என்ன தேவை, நம்முடைய குடும்பங்களுக்கும் பங்குக்கும் என்ன தேவை? கத்தோலிக்க திருச்சபை வளர்ந்துகிட்டு இருக்கா, கத்தோலிக்க திருப்பை தேஞ்சு போய்கிட்டு இருக்கா? இல்லையா? ஒண்ணு வளரணும், இல்லைன்னா தேஞ்சு போயிடும். கத்தோலிக்க திருச்சபை நிச்சயமா வளரல, நிச்சயமா வளரல. அப்ப என்ன செய்யுது? தேஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்க இருக்கிற பாதி பேர் வேற சபைக்கு போவாங்க, மீதி பேர் கோயிலுக்கு வர மாட்டாங்க. கத்தோலிக்க திருச்சபை வளரவில்லை. அப்படி இல்லைன்னா குடும்பங்கள் எப்படி இருக்கிறது? அடிப்படையாக என்ன, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இயேசு இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? பாவிகளை மீட்கவே இயேசு உலகத்துக்கு வந்தார். பாவிகளை மீட்கவே வந்தார். அதான் பவுல் சொல்ற, பாவியிலும் பெரிய பாவி நான். இன்றைக்கு பாவ உணர்வு இல்லை, பாவ உணர்வு இல்லை. கையுங்களவுமா பிடிச்சா தான் தப்பு, கையுங்களவுமா பிடிக்கலையா நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ. பாவ உணர்வு இல்லை. எல்லாம் பூசைக்கு வர நற்கருணை வாங்குறோம், ஆனா பாவ சங்கீர்த்தனம் உண்டா? பாவ சங்கீர்த்தனம் எத்தனை மாதத்துக்கு ஒரு முறை, ஆண்டுக்கு எத்தனை முறை கேட்டு பாருங்க. தவக்காலத்தில் வைப்போம், நம்ம போய் பாவ சங்கீர்த்தனம் பண்றோமா? கிறிஸ்துமஸுக்கு பங்கு தந்த ஏற்பாடு பாவ சங்கீர்த்தனம் பண்றோமா? திருவிழாவுக்கு பாவ சங்கீர்த்தனம் உண்டா? இருந்தால் போவோமா? அவ போகலன்னா என்ன அர்த்தம்? நான் பாவம் செய்யல, இல்ல நான் இப்படித்தான் இருப்பேன், திருந்த மாட்டேன். அப்ப நற்கருணை மட்டும் வாங்கலாமா? நற்கருணை வாங்கலாமா? பாவ சங்கீர்த்தனம் பண்ணாம பூசை பார்த்து பிரயோஜனம் இல்லை, நன்மை வாங்கி பிரயோஜனம் இல்லை. நம்ம பூசை பார்த்த உடனே மோட்சத்துக்கு போயிருவோம் நினைக்கும், நடக்கவே நடக்காது. நீ எத்தனை பூசை பார்த்தாலும், எத்தனை நன்மை நற்கருணை வாங்கினாலும் உனக்கு மோட்சம் கிடையாது. நீ எத்தனை பூசை பார்த்து, எத்தனை நற்கருணை வாங்கி ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்போ? பாவ சங்கீர்த்தனம் செய்யாமல். நம்ம திருச்சபை என்ன சொல்லுது தெரியுமா? நற்கருணையினுடைய அருளை பாவம் கட்டி வைக்கிறது. நான் ஏற்கனவே பாவத்திலே இருந்துகிட்டு மீண்டும் நற்கருணை வாங்கினோம்னா பாவம் அந்த அருளை கட்டி வைக்கும், ஒரு பிரயோஜனம் இல்லை. எப்போ பாவம் விடுதலை பெறுகிறதோ அப்போதுதான் அருள் எனக்கு கிடைக்கும். ஆனா ஏன் பெற்றோர்கள் பிள்ளைகளோட போய் பிள்ளைகளுக்கு பாவ சங்கீர்த்தனம் நம்ம கூட்டிட்டு போகணும்? எல்லாரும் நல்ல பாவ அறிக்கை செய்யணும், ஆண்டவருடைய குடும்பமா மாறணும். நினைச்சு பார்க்கறது இல்லையே? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல யோவான் சொல்றார் பாருங்க, பாவத்தில் வாழுகிறவன் யார்? பாவம் செய்கிறவன் யார்? 1 யோவான் 3:8 வாசிங்க. பாவம் செய்கிறவன் அலகையை சார்ந்தவன், அவன் சாத்தானை சார்ந்தவன். யோவான் சொல்றாரு. அப்ப பாவ சங்கீர்த்தனே பண்ண மாட்டோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய குடும்பத்துல அப்பா பாவ சங்கீர்த்தனம் பண்ணல, அம்மா பாவ சங்கீதம் என்ன அர்த்தம்? வீடு தினமும் தூக்கணும், தினமும் கூட்டணும், மாப்பு வச்சு துடைக்கணும். உங்க வீடு 5 மாசமா 6 மாசமா கூட்டாம கிடந்தா என்ன அர்த்தம்? உங்க வீட்டில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் 5 மாசம் 6 மாசம் துளக்காம கிடந்தா என்ன ஆகும்? இன்னும் சொல்ல போனா 5 மாசமா நீங்க பல் தேய்க்காம இருந்தா என்ன ஆகும்? நாரி தொலையும். அப்படித்தான் உங்க குடும்பம் நாரிக்கிட்டு இருக்கு. உங்கள் குடும்பங்கள் நாரிக்கொண்டு இருக்கிறது, ஆன்மாக்கள் நாரிக்கொண்டு இருக்கிறது. எப்படி நாம் பாத்திரம் துலக்குவது, சுத்தமாக்குவது அன்றாட வாழ்க்கையின் தேவையோ, நாம் பல் துலக்குவது, சுத்தமாக்குவது அன்றாட வாழ்வின் தேவையோ, அதே போல ஆன்மாவை தூய்மையாக்க வேண்டும். உலகத்தையே இழந்தாலும் ஆன்மாவை இழந்து விட்டால் என்ன பயன்?
ஆனா வருஷ கணக்கில் பாவ சங்கீதனம் பண்ண மாட்டோம், மாச கணக்கில் பாவம். ஆனால் நாங்கள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்றால் ஏமாற்று வேலை. பாவ சங்கீதனம் செய்யாதவன் கத்தோலிக்க கிறிஸ்தவனே கிடையாது. நீ ஜெபமாலை சொல்லிக்க, பூசை பார்த்துக்கோ. ஆனா கத்தோலிக்க கிறிஸ்தவன் வேற சபையில யாரும் பாவ சங்கீதனம் பண்றாங்களா? நீங்க சிஎஸ்ஐல கூட திருவிருந்து இருக்கு, எங்கேயா பாவ சங்கீதனம் இருக்கா? பாவ சங்கீதனம் செய்யாதவன் கத்தோலிக்க கிறிஸ்தவனே கிடையாது. நீ எத்தனை பூசை பார்த்தாலும் கோயிலுக்கு இல்ல. என்றால் இயேசு உலகத்துக்கு வந்ததே பாவிகளை மீட்க, பாவங்களை கழுவத்தான். நான் பாவ சங்கீதனம் பண்ணலனா எனக்கு இயேசு வேண்டாம், இயேசுனுடைய மரணம் எனக்கு தேவையில்லை, இயேசு என் பாவங்களெல்லாம் மன்னிக்க வேண்டாம். அதெல்லாம் சொல்ற அன்பு சகோதரனே சகோதரியே, வாழ்க்கை வேற, வழிபாடு வேற போகுது. ஏன் டைவர்ஸ் அதிகமாகுது? ஏன் பிள்ளைகள் சின்ன வயசுல கெட்டு போறாங்க? பாவ சங்கீதனம் பண்ணி பழகலையே. ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் பாவ சங்கீதனம் கேட்க போறேன், 11ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளை, அவர் சொல்ற 7ஆம் கிளாஸ்ல நான் புதுநன்மை வாங்கும்போது பாவ சங்கீதனம் பண்ணது, 4 வருஷமா பாவ சங்கீதனம் பண்ணல. இது ஒரு சமூகத்துக்கோ ஒரு குடும்பத்துக்கோ திருச்சபைக்கோ இது ஆரோக்கியமான அடையாளம் இல்லை. எனவேதான் திருவிழாவினுடைய முக்கியமான தயாரிப்பு என்ன? இயேசு சொன்னார், லூக்கா நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, ஒரு திருவிழாவினுடைய மகிழ்ச்சி என்ன, ஒரு குடும்பத்தினுடைய மகிழ்ச்சி என்ன, கடவுளுக்கு எது மகிழ்ச்சி, கடவுள் எதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்? நீங்க போடக்கூடிய சீரியல் லைட்ல இல்ல, நீங்க பாடுகிற பாட்டு கச்சேரியில இல்ல, நீங்க போடுகிற வான வேடிக்கையில இல்ல, நீங்க தூக்கிட்டு போறீங்கள 3 சப்பரம் அதுல இல்ல. கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எதுவாம்? வாசிங்க. மனம் மாறுகிற ஒரு பாவியை குறித்து மகிழ்ச்சி உண்டாகும். எங்க உண்டாகும்? விண்ணகத்தில் மட்டுமல்ல, குடும்பத்திலே உண்டாகும். ஒரு பாவி மனம் மாறுகிற போது எல்லாருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். யார் அந்த பாவி? நான் தான் அந்த பாவி. உன்னை வீட்டுக்காரரை யோசிக்க கூடாது, நான் தான் அந்த பாவி. நான் மாறணும்னா எல்லாருக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும். நான் எப்படி மாறணும்? நான் என்னையே தாழ்த்தணும், ஆண்டவர் முன்னால் முழந்தாள் படியிடணும், இயேசுவே நான் பாவி என்று சொல்லணும். ஏன்னா பாவம் பெருக பெருக குடும்பத்தில் எல்லா குழப்பங்களும் வருங்க, எல்லா குழப்பங்களும் வரும். அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம்ல. ஏன்னா புனித 5 காய பியோ அவருடைய வாழ்க்கையில் அருமையான ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அவர் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. கொஞ்சம் கை தூக்கி சொல்லுங்களேன், இயேசுவுக்கே புகழ். அந்த மண்டபத்தில் இருக்கிறவங்க இயேசுவுக்கே புகழ். புனித 5 காய பியோ சொல்றாருங்க, அவர் வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. இந்த புனிதர்களுடைய வாழ்க்கையில் நிறைய வாசிக்கணும். உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்குது, புக்கு இருக்குது, அடுத்து வாசிங்க இல்லையா, தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஒரு கம்யூனிஸ்டுக்காரரு, அவர் பேரு டெல் ஃபாண்டே, ஒரு வழக்கறிஞர், வக்கீல், ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சிக்கார். கோயிலுக்கு வர மாட்டார், கடவுளை நம்ப மாட்டார். அவங்க மனைவிக்கு கேன்சர் நோய், நல்லா கவனிங்க, கேன்சர் முத்தி போச்சு, அந்த அம்மா சாக போறாங்க. வீட்டுக்காரரை கூப்பிட்டு, ஐயா என் கேன்சர் நோய் சுகமாகணும்னா ஃபாதர் பியோ அங்கே இருக்கிறார், புனித பியோ குருவானவராக இருக்கார், அவர்கிட்ட போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க அவர் ஜெபம் பண்ணா நோய் சுகமாயிருமா. இந்த கம்யூனிஸ்ட் ஆடி போனா, அப்படியே வேர்த்து விறுவிறுத்து, ஆண்டவரே மன்னியும், இயேசுவே என்ன மன்னியும். ஒன்னு ஃபாதர் பியோ அவனை தூக்கி நெஞ்சோட வச்சு அரவணைச்சு, ஆண்டவர் உன்னை மன்னிச்சுட்டாருப்பா, உன் வாழ்க்கை பூரா செஞ்ச எல்லா பாவத்தையும் ஆண்டவர் மன்னிச்சுட்டார், நீ பயப்படாத, சந்தோஷமா வீட்டுக்கு போ. சந்தோஷமா வீட்டுக்கு வந்துட்டான். அவன் எதுக்கு வந்தான்? மனைவிக்கு கேன்சர் நோய் ஜோகண்ண வந்த ஆளு என்ன பண்ணிட்டு போயிருக்கான்? பாவ சங்கீதம் போயிட்டு போயிருக்கான். மனைவிக்கு ஜோகம் பண்ண சொல்லல, ஒன்றும் சொல்லல. வீட்டுக்கு போறாப்புல மனைவியை பார்க்கறதுக்கு சந்தோஷமா போறாரு. நல்ல பாவ சங்கீதனம் பண்ணிட்டேன், ஆண்டவர் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாரு. இவன் சந்தோஷத்துல வீட்டுக்கு போக, மனைவி அங்கிருந்து சந்தோஷமா அவன் கட்டி பிடிச்சி, ஐயா இதானே சொன்னேன், ஃபாதர் பியோட்ட சொல்லுங்க என் கேன்சர் நோய் சுகமாகும்னு சொன்னோம்ல, பாருங்க எனக்கு எல்லா கேன்சர் நோயும் சுகமாயிருச்சு. மனைவிக்கு கேன்சர் நோய் சுகமாயிட்டு, இவனுக்கு பாவம் புறம் போயிட்டு, இவனுக்கு ஆச்சரியம், கேன்சர் நோய்க்கு ஜெபம் பண்ணவே சொல்லல. ஆனால் கணவன் பாவ அறிக்கை செய்கிற போது மனைவி சுகமாகிறாள்.
கணவன் பாவ அறிக்கை செய்கிற போது அது மனைவிக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. இன்னைக்கு எத்தனை அப்பா அம்மாவுக்கு இது தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும்? என் கணவனுடைய என்னுடைய மனைவியுடைய பாவங்கள் தானே பிள்ளைகள் கஷ்டப்படுதாங்க. ஒரு மரத்துக்கு வேறு தானே முக்கியம். வேற பூச்சி கடிச்சிருச்சுன்னா மரம் செத்து போகும். ஆதாம் ஏவாள் வேர் பூச்சி கடித்தது, பாம்பு கடித்தது, பேய் கடித்தது. இன்றைக்கு நாம் கஷ்டப்படுகிறோம். எப்போது பெற்றோர்கள் பாவத்திலே வாழ்கிறீர்களோ, சாத்தானுக்கு அடிமையாகிறீர்களோ, உங்கள் பிள்ளைகள் கஷ்டப்படுவார்கள். எவ்வளவு படிக்கட்டும், எவ்வளவு சம்பாதிக்கட்டும், கஷ்டப்படுவார்கள். எந்த பெற்றோர்கள் ஆண்டவர் திருமுன்னால் கடவுளுக்கு பயந்தவர்களாக, கடவுளை சார்ந்தவர்களாக, பாவ அறிக்கை செய்து பரிசுத்தவர்களாக வாழ முயற்சி செய்கிறார்களோ, பரிசுத்தனை இப்போ வாழ முடியாது. பாவம் பண்ணும்போது புனிதராகிறோம், அப்புறம் திரும்ப பாவம் செய்வோம். ஆனால் புனிதர்களாக நம் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ ஒவ்வொருத்தரையும் முயற்சி செய்கிறோமே, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். அன்பு சகோதரனே, சகோதரியே, இதுதான் கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சும்மா பைபிளை தூக்கி வாசிக்கணும், நான் அடிக்கணும், அது அல்ல. அது நம்மோடு சேர்ந்தது. ஆனால் அடிப்படையானது என்ன? ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது என்ன? ஒரு குடும்பத்துக்கு மகிழ்ச்சி தருவது என்ன? ஆண்டவருடைய முன்னால் நான் மனம் மாறி என் பாவங்களை அறிக்கை. இதோட கொடுமை என்ன தெரியுமா? இதோட ஒரு ருசிகரமான சம்பவம் என்ன தெரியுமா? ஃபாதர் பியோவோட அப்பா சாக கிடக்கிறார். நல்லா கவனிங்க, சாக கிடக்கிறார். கடைசி நேரம் ஃபாதர் பியோ போய் அவரை பார்க்கிறார். பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட கேட்கிறாரு, எப்பா நீங்க பாவ சங்கீதனம் பண்றீங்களா? நரகத்துக்கு போயிருவீங்கப்பா. நான் ஒரு குருவானவர், எங்க அப்பா நரகத்துக்கு போகக்கூடாது, நீங்க பாவ சங்கீதனம் பண்றீங்களா? அப்ப அவருக்கு பேச முடியல, அவருக்கு சம்மதம் இல்லை. ஃபாதர் பியோ சொல்றாரு அவர்கிட்ட, உங்க பாவத்தெல்லாம் நான் சொல்றேன்ப்பா, நீங்க ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்லுங்க. அவங்க அப்பாவோட பாவத்தை ஒவ்வொன்றா இவர் சொன்னார். சொல்ல சொல்ல அவருக்கு தாரதாரையா கண்ணீர் வந்தது. சாக போற நேரத்தில் அவர் கண்ணீரோடு கூட ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும், என் பாவங்களை எல்லாம் மன்னிங்கன்னு சொல்லி நல்ல பாவ அறிக்கை செய்து நல்ல மரணம் அடைந்தார். ஆண்டவரிடம் விண்ணகத்தில் அவர் போய் சேர்ந்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, உண்மையான தயாரிப்பு, நம்முடைய பங்குக்கான முழுமையான தயாரிப்பு, குடும்பங்களிலும் பங்கிலும் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொன்னால், நம் மனம் மாறி ஆண்டவர் திருமுன்னால் வந்து நம் பாவங்களை அறிக்கையிட்டு, நாங்கள் அழகை சார்ந்தவர்கள் அல்ல, பாவம் செய்கிறவன் அழகை சார்ந்தவன், நாங்கள் ஆண்டவரை சார்ந்தவர்கள், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவுக்காய் வாழ நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி செய்கிறவர்கள், அதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் சொல்லுகிற போது மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். ஆண்டவருடைய